ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டில் எத்தனை மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுவரை வேலைக்கு போயிட்டாங்க, அதாவது பணி நியமன ஆர்டர் வேலைக்கு எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் போயிட்டாங்க, எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அதற்கப்புறம் மற்ற மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போ ரிசல்ட்டு வரப்போகுது, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த தாலுகாவை சேர்ந்த மாவட்டத்தில் உள்ள எந்தெந்த தாலுகாவை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிருக்காங்க, என்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் டெய்லி உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமன ஆணை பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதாவது திங்கக்கிழமையிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டம் இன்னைக்கு இப்போது ரீசெண்டாக இந்த 2 நாளில், அதாவது இந்த வாரத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, இன்னும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் வரல, அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போ வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் 2 மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாவட்டமும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. மதுரை மாவட்டத்தில் எல்லா தாலுகாக்களும் வரல. ஸோ நம்மக்கிட்ட சொல்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக மதுரை மாவட்டத்தில் எனக்கு வந்துடுச்சு, நான் வெளியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எந்த தாலுகாவை சேர்ந்தவங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ அதனால தான் நிறைய ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தயவு செய்து எந்த தாலுகாவை சேர்ந்தவங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். இப்போ மதுரை மாவட்டத்தை எடுத்துட்டோம், மதுரையில் நிறைய தாலுகாக்கள் இருக்குது. ஸோ எந்த தாலுகாக்கை சேர்ந்தவங்க அப்படின்றத ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளதையும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மதுரை மாவட்டத்தில் ஒரு சில தாலுகாக்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ்லேயோ இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கேட்டு பாருங்கள், உங்களோட ஏரியா போஸ்ட் மேனை கேட்டு பாருங்கள், இங்கே நம்மளுடைய தாலுகாக்களுக்கு இந்த தாலுகாக்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலே சொல்லுவாங்க. இல்லை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் டைரெக்டாக கேட்கலாம். அதாவது எங்கள் தாலுகாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கா, இல்லை மதுரை மாவட்டத்தில் வேறு எந்த தாலுகாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டராக அனுப்புகிறாங்க. ஸோ எலெக்ஷன் சீக்கிரம் வரக்கூடிய காரணத்தினால அதற்கு முன்னாடி இந்த அங்கன்வாடி பணி நியமனம் எல்லாம் முடிஞ்சிடணும் அப்படின்றதுக்காகவே முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி பணியாளர்களை பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் வேலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா வேக வேகமாக பணி நியமன ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வரல அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்குது. நேற்று பார்த்திங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு சில சிஸ்டர்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் வந்திருக்கு. இந்த வாரத்தில் ஆல்ரெடி வந்த மாவட்டங்கள், அது போன வாரம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 தேதிகளுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மாவட்டங்களுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பினாங்க. ஸோ ஒவ்வொரு தாலுகாக்களை சேர்ந்தவங்க குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வேலையில் எல்லா தாலுகாக்களையும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எல்லா தாலுகாக்களையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வேலையில்
வேலையில் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் திருவள்ளூர் மாவட்டம், அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி, அதுக்கப்புறமா தூத்துக்குடி மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று அனுப்பிட்டாங்க. அனுப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலையில் சேர்ந்துருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன முன்னுரிமை இருக்கிறது, எப்படி வந்து இவங்களை செலக்ட் பண்ணுறாங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது அனுப்புகிறாங்க அப்படின்றது சொல்ல, மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்றதையும் சொல்ல. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர், அதாவது அமைப்பாளருக்கு 3886 பேருக்கு வந்து பணி நியமன ஆர்டர் வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து 3592 பணி நியமனம் வந்து நடைபெறும். அதேமாதிரி மினி அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து 305 பேர். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 வந்து 7783 காலி பணியிடங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரப்பிடுவாங்க. இந்த நவம்பர் அண்டு டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7783 காலி பணியிடங்களும் கண்டிப்பாக நிரப்பப்பட்டுவிடும். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றது தெரியும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாலுகாக்களில் ஒரு 50 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிடுறாங்க. அதாவது ஒரு 3 இல்லை 4 ஒரு மாவட்டத்தை பொறுத்தளவில் நமக்கு தாலுகாக்கள் வந்து 15 தாலுகாக்கள் கூட வந்து இருக்கலாம். ஒரு 10 தாலுகாக்கள் இல்லை ஒரு 5 தாலுகாக்கள் அனுப்பியிருக்காங்க. ஆனால் மற்ற தாலுகாக்கள் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தாலுகா ஆஃபீஸ்லேயோ உங்கள் போஸ்ட்மேன் கிட்டேயே கேட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டெஃபினட்டாக சொல்லுவாங்க. நம்ம இந்த வீடியோவை ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றது வந்து தெரியும். குறிப்பாக இந்த 2-3 நாட்களில் மதுரை மாவட்டமும் அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டம் வந்திருக்கு அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. இதில் வந்து மதுரை மாவட்டத்தில் இப்போ நேற்று வந்தது அப்படின்னா இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் காப்பி வந்துச்சு அப்படின்னால அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வேலையில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு, அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம்லாம் வந்துருச்சு. நமக்கு சேலம் மாவட்டம், தேனி மாவட்டம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டங்கள்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரங்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரங்களில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் மே மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ, அதாவது மே 10 இல்லை 20 தேதிகளுக்குள்ளே இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க, அதாவது தகுதி வாய்ந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ எவ்வளோ சேல்ரி அப்படின்றதையுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 24,200 வரை கொடுக்குறாங்க. அங்கன்வாடி உதவியாளர்னால் 12,500 வரை கொடுக்குறாங்க. மினி அங்கன்வாடி அமைப்பாளருங்க பட்சத்தில் 18,000 வரை உங்களுக்கு சேல்ரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸடு சேல்ரி தான். ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த மாதிரிலாம் வந்து எல்லா ஊர்களையும் இதுவரை வந்த ஊர்களில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும், ரிசல்ட்டை பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.